கார்த்தி தீபா சீரியலில் இப்போ ஒரு அருமையான ப்ரோமோ வந்திருக்குன்னே சொல்லலாம். ரம்யா கிட்ட வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல நம்ம கார்த்தி, நீங்கள் சாமியார்ட்ட கூட்டிகிட்டு போனது, பரிகாரம் பண்ணது, உங்கள் தரப்பு நியாயத்தை பேசினது எல்லாமே ஓகே தான். ஆனால் எதுக்காக நீங்கள் அங்கே போனீங்க அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே, நான் ஒன்றும் கூட்டிகிட்டு போகல, நான் கூட்டிகிட்டு போனேங்கிற விஷயத்த வந்து உங்ககிட்ட மறைச்சதெல்லாம் தப்பு தான். இது எல்லாத்துக்கும் காரணம் தீபா தான். அது மட்டும் இல்லாமல் நான் ஒன்றும் ரெஃபர் பண்ணலை, மைதிலி தான் ரெஃபர் பண்ணா அப்படின்னு சொல்லும்போது, மைதிலி பார்க்க சொன்ன சாமியாருங்கிறது வேற, நீங்கள் பார்த்ததாக சொன்ன சாமியாருங்கிறது வேற. நீங்கள் என்ன சாமியார் அப்படின்னு சொல்லும்போது, சேகர்னு உண்மையாக சொல்ல முடியும், சரி வாய்க்கு வந்தது சொல்லுவோன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு சாமியார் பேரை சொல்கிறாங்க. அந்த இடத்துல பார்த்தீங்களா, நான் தான் சொல்கிறேன்ல, நீங்கள் என்ன மைத்திலி மேலே வந்து புகார் வந்து சொல்கிறீங்க, இல்லை அவங்க இந்த சாமியாரை தான் சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு நான் தான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன், தப்பெல்லாம் ஏன் மேலே தான், என்னை மன்னிச்சிருங்க. நீங்கள் எதுக்கு மன்னிப்பு கேட்குறீங்க, நீங்கள் எல்லா விஷயத்துலையும் வந்து தெளிவாக தான் இருப்பீங்க, ஆனால் இந்த விஷயத்தில் ஏன் இப்படி கோட்டை விட்டீங்கன்னு எனக்கு சுத்தமாக தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க. கார்த்தி சந்தேகப்பட்டு கேட்குறாங்களா, இல்லை வேறு எதுவும் காரணம் இருக்குமா, ஒன்றும் புரியல. சாரி கார்த்தி, என்னை மன்னிச்சிரு, நான் இது மாதிரி வில்லங்கத்தை விலை கொடுத்து நானே வாங்கிட்டேன் போல இருக்கு, எனக்கு இது தெரியாமே போச்சு. அவங்க அந்த இடத்துல வந்து சொன்னாங்க, அந்த லொக்கேஷனில் இவர் தான் இருந்தாங்களா, இவங்க தான் அந்த சாமியார்னு நினச்சி நான் வந்து முடிவுக்கு வந்துட்டேன், தப்பு தான் அப்படின்னு சொல்கிறாங்க. வேறு மாதிரி எதாவது ஆயிருந்தா என்ன ஆகுறது அப்படின்னு சொல்லும்போது ஃபீல் பண்ணுறாங்க நம்ம ரம்யா. அந்த இடத்துல கார்த்தியை நம்ப வைக்கணும்னா நான் தான் முட்டாள்தனமான முடிவு எடுத்துகிறேங்கிற மாதிரி அழுகுறாங்க. உடனே கடுப்பாயிட்டாங்க அந்த இடத்துல கார்த்தி. என்னது இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, சரி நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்க, இன்னொரு வாட்டி இது மாதிரி தப்பு நடக்காமல் பார்த்துக்கோங்க, செய்கிறதா இருந்தால் என்கிட்ட சொல்லுங்கள், ஏன்ட்டையும் வந்து ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா இது மாதிரி ஒரு விஷயம்லாம் நடக்காமல் பார்த்துருப்பேன்ல, கரெக்டு தான், என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு அவங்க மட்டும் போகிறாங்க. இப்போ வேணால் உனக்கு எல்லா விஷயமும் தெரிய மாதிரி இருந்திருக்கலாம், ஆனால் எதுவுமே தெரியாத மாதிரி தான் நான் நடந்துப்பேன், நீ கூடிய சீக்கிரம் வந்து என்கிட்ட அன்பாக பாசமாக பேச வைக்கிறேன், அப்படி தான் நான் நினைக்கிறேங்கிற மாதிரி ரம்யா யோசிச்சுட்டு அங்கேருந்து குடுக்கிட்டும் போகிறாங்க. ஒரு பக்கம் கார்த்திக் வந்து ஒரே சந்தேகமாக இருக்குது, என்னது இவங்க நல்லவங்க மாதிரி பேசுகிறாங்க, அப்போனா கடைசி நேரத்தில் வந்து தீபாவுக்கு என்ன நடந்துச்சு இது எல்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா அந்த பெண் சாமியார்கிட்ட போய் கேட்டால் தான் உண்டு. ஏன்னா அவங்க கையில் வந்து கயிறு கட்டினதுக்கப்புறம் தான் என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு தீபாவுக்கு வந்து தெரியவே இல்லை. அவங்கள பார்த்து பேசினா மட்டும்தான் எல்லாத்துக்கும் வந்து தீர்வு கிடைக்கும்னு புரிஞ்சுக்கிறாங்க. அந்த இடத்துல நம்ம கார்த்தி யார்கிட்ட என்ன சொல்கிறது ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லும்போது ரம்யா வந்து கார்த்திகிட்ட பேசி முடிச்சதுக்கப்புறம் யோசிக்கிறாங்க. கார்த்திகிட்ட மாட்டிக்க வேண்டியது ஜஸ்ட்டு மிஸ்ஸு. தீபா நான் உன்னை சும்மா விட மாட்டேன்னு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் உச்சக்கட்ட கோபத்தில் இருக்காங்க. ரம்யா என்ன நினைக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ரம்யா வந்து இந்த மாதிரி விஷயத்த வந்து மாட்டிக்க மாட்டாங்கன்னு நினச்சாங்க. அந்த இடத்துல இருப்பினும் வந்து தீபா வந்து எல்லா உண்மையும் சொல்லிட்டா, ஏதோ நான் வந்து சமாளித்தேன், இருந்தாலும் கார்த்திக்கு என் மேலே சந்தேகம் வரதான் செய்யும். இந்த மாதிரி சுச்சுவேஷனை நம்ம எப்படி சமாளிக்க போகிறோம், எனக்கு சுத்தமாக வந்து ஐடென்டிஃபை பண்ணவே முடியலையேங்கிற மாதிரி தான் யோசிக்கிறாங்க. அந்த இடத்துல ஒரு பக்கம் உச்சக்கட்ட கோபத்தில் வந்து இருக்காங்க நம்ம கார்த்தி. இந்த விஷயத்தை எல்லாத்தையும் வந்து நிரூபித்து காட்டி அவங்க நல்லவங்களா கெட்டவங்களான்னு தெரிஞ்சுக்கலான்னு பார்த்தா அவங்க ஈஸியாக வந்து சமாளிச்சிட்டாங்க. முதல்ல அந்த சாமியாரை வந்து பிடிக்கணும், அந்த சாமியாரை பிடிச்சா பாதி உண்மையெல்லாம் தெரிஞ்சிடும். அவங்கள யார் இது மாதிரி ஏற்பாடு பண்ண சொன்னால், யார் இது மாதிரி பரிகாரம்லாம் சொல்ல சொன்னால், அவங்கள பார்த்தா போலி சாமியார் மாதிரி தான் தெரியுது, இதுக்கும் ரம்யாவுக்கும் சம்மந்தம் இருக்கா இல்லையா ஒன்றும் புரியலையேங்கிற மாதிரி தான் கார்த்தி வந்து பாட்டமாக வந்து யோசிக்கிற மாதிரி காட்டுறாங்க. அந்த இடத்துல ஒரு பக்கம் அந்த சாமியாருக்கு வந்து ஃபோன் அடிக்கிறாங்க. நீ எங்கே இருக்கேங்கிற மாதிரி கேட்குறாங்க. நான் பத்திரமா தான் மேடம் இருக்கேன். சரி, உன்னை நான் எப்படி இருந்தாலும் கார்த்தியை தேடி கண்டுபிடிக்க வாய்ப்பு இருக்குது. அப்படி இருக்கிற சுச்சுவேஷனில் நீ கொஞ்சம் உஷாராரு சரியா, என்னை மாட்டி விட்டுறாத. அப்படியே மாட்டினாலும் சரி மேடம் நான் மாட்டிக்க மாட்டேன், மாட்டினாலும் வேறு ஏதோ காரணத்தை வந்து சொல்கிறேன் சரியா அப்படின்னு சொல்லிடுறாங்க. அந்த இடத்துல உடனே வந்து ஃபோனை வச்சிடுறாங்க. என்னது இதில் இது மாதிரி ஒரு பிரச்சனை இருக்காங்கிற மாதிரி தான் திங்க் பண்ணுறாங்க. அந்த இடத்துல சேகர் கார்த்திக்கிட்ட மாட்டிக்காமல் இருக்கணும், மாட்டிக்காத இருக்கிற வரைக்கும் பிரச்சனை இல்லை, என்ன பண்ணலாங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. அது மாதிரி காட்டி இந்த ப்ரோமோ அருமையாக மாதம் முடிச்சிருந்தாங்கன்னே சொல்லலாம்.